வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருவண்ணாமலை தீபமலை மீது ஏறி தியானம் மேற்கொண்டால் முக்தி கிடைக்கும் என பிரான்ஸ் நாட்டு பெண்ணை அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்த சுற்றுலா வழிகாட்டி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். போலி சுற்றுலா வழிகாட்டிகள் கட்டுப்படுத்தப்படுவார்களா? கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 46 வயது மதிக்கத்தக்க பெண் ஆன்மீக பக்தர் ஒருவர் திருவண்ணாமலைக்கு வந்துள்ளார். அங்கு தனியார் ஆசிரமம் ஒன்றில் தங்கி ஆன்மீக பணிகள் மற்றும் தியான பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் வெங்கடேசன் என்ற போலி சுற்றுலா வழிகாட்டி ஒருவர் திருவண்ணாமலை தீபமலை மீது ஏறி தியானம் செய்தால் முக்தி கிடைக்கும் என பிரான்ஸ் பக்தையிடம் இழந்துவிட்டிருக்கிறார். 2668 அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலை தீபமலை மீது கடந்த சில ஆண்டுகளாக பக்தர்கள் மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழா அன்று நீதிமன்ற உத்தரவுப்படி குறைந்த அளவு பக்தர்கள் மட்டுமே மலையேற அடையாள அட்டைகளுடன் அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த சட்ட விதிமுறைகளை எல்லாம் கண்டுகொள்ளாத சில சுற்றுலா வழிகாட்டிகள் பணத்திற்காக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை தீபமலையில் உள்ள பல்வேறு குகைகள், சுனைகள் மற்றும் அரிதான பகுதிகளுக்கு அழைத்துச் செல்கின்றனர். அப்படித்தான் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண் பக்தரை போலி சுற்றுலா வழிகாட்டி வெங்கடேசன் ஏமாற்ற இருக்கிறார். தீபமலை மீது உள்ள கந்தாசிரமம் அருகே சென்று தியானம் செய்தால் முக்தி கிடைக்கும் என கதை கூறி நம்ப வைத்து அழைத்துச் சென்றிருக்கிறார். அவரை நம்பிச் சென்ற வெளிநாட்டு பெண்ணிடம் அத்துமீறி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் செய்வதறியாது திகைத்து போன வெளிநாட்டு பெண் கந்தாசிரமத்தில் இருந்து கீழே இறங்கி தப்பியோடி வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் குற்றவாளியை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. ரமணாசிரமம், கிரிவலப்பாதை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குற்றவாளி குறித்து தீவிரமாக விசாரித்தனர். ஞாயிற்றுக்கிழமை தீபமலை மீது யார் ஏறியது என்று கணக்கெடுத்து விசாரித்த போது வெங்கடேசன் தான் பிரான்ஸ் நாட்டு பெண்ணை அழைத்துச் சென்றார் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த வெங்கடேசனை திங்கட்கிழமை மாலை போலீசார் மடக்கி பிடித்தனர். பின்னர் 5ற்கு மேற்பட்டவர்களை வைத்து குற்றவாளி அணிவகுப்பு நடத்தி அதில் வெங்கடேசனை வெளிநாட்டு பெண் அடையாளம் காட்டிய பின் அவரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் முறைப்படி சுற்றுலா வழிகாட்டிக்கான எந்தவித அடையாள அட்டையும் பெற்றிருக்கவில்லை என்பது தெரிய வந்தது. இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பின் அனுமதி பெறாத சுற்றுலா வழிகாட்டிகள், பணம் பறிக்கும் நோக்குடன் செயல்படுபவர்கள் உள்ளிட்டோரை அடையாளம் கண்டு போலீசார் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆன்மீக பக்தர்கள் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.